அதிமுகவிலிருந்து வெளியில போன முன்னாள் அமைச்சர் மைத்ரேயன் இப்ப மறுபடியும் அதிமுகவுக்கே வந்து சேர்ந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் கூட யோசிக்காம மைத்ரேயனை கட்சிக்குள்ள சேர்த்திருக்காரு. மைத்ரேயன் ஒரு தடவை 2 தடவை இல்ல, இப்படி எத்தனை தடவை கட்சியை விட்டு கட்சி தாவி லூப் மோட்ல போயிட்டு வந்திருக்காருங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கட்சியில் அங்கீகாரம் கிடைக்கலனா இன்னொரு கட்சிக்கு தாவுறது, அங்கேயும் தனக்கு போதுமான மரியாதையும் பதவியும் கிடைக்கலனா இன்னொரு கட்சிக்கு போறது ஒன்றும் அரசியல்வாதிகளுக்கு புதுசு இல்லை. ஆனா முன்னாள் எம்பி மைத்ரேயன் கொஞ்சம் வித்தியாசமானவர். அதிமுகவில இருந்து பிஜேபிக்கு போய் மறுபடியும் யூ-டர்ன் போட்டு இப்ப அதிமுகவுக்கே வந்திருக்காரு. அதான் ஹைலைட். 2 கட்சிக்கு தான் தாவி இருக்காரு. ஆனாலும் அதுல எத்தனை ட்விஸ்ட்ங்கிறத மட்டும் பாருங்களேன். முன்னாள் அமைச்சர் மைத்ரேயன் முதல்ல ஒரு மருத்துவர், அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதி. இவர் ஆரம்பத்துல RSSல உறுப்பினராக இருந்தவர். 1991 பாஜகவோட செயற்குழு உறுப்பினராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் தமிழக பாஜக பொதுச் செயலாளர் பதவி, அதுக்கு பிறகு 2 வருஷம் துணைத் தலைவர் பதவி, அப்புறம் 1999 பாஜக மாநில தலைவராகவும் சில நாட்கள் பொறுப்புல இருந்தவர். அதுக்கு பிறகு பாஜகவில இருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சாரு. 2002ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டாரு. அதுக்கு பிறகு 2007 2013 3 தடவை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் மைத்ரேயன் அதிமுகவில் பல முக்கிய பொறுப்புகள்ல இருந்தாரு. அந்த அளவுக்கு ஜெயலலிதா மைத்ரேயன் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருந்தார். ஆனா எல்லா செல்வாக்கும் முக்கியத்துவமும் அவர் இருந்த வரைக்கும் தான். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் மைத்ரேயனுக்கு இருந்த மொத்த செல்வாக்கும் போச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையே நடந்த பதவி போட்டியில மைத்ரேயன் OPS ஆதரவாளரா இருந்தாரு. அடிச்சு பிடிச்சு ஒரு கட்டத்துல OPS EPS 2 பேரும் ஒரு இடத்துல கொஞ்ச காலத்துக்கு ஒன்னா சேர்ந்து சமாதானத்துக்கு வந்தாங்கல்ல, அந்த டைம்ல மைத்ரேயனுக்கு MP சீட் கொடுக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் OPS EPS குள்ள சண்டை வந்து 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் மோதல் நடந்து முடிஞ்சப்போ அது வரைக்கும் OPS பக்கம் நின்ன மைத்ரேயன் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியில் கொஞ்சம் அதிக பலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு OPS அம்போன்னு விட்டுட்டு EPS கிட்ட வந்துட்டாரு. EPS பக்கம் வந்த பிறகும் கட்சியில் அவருக்கு எந்த முக்கியத்துவமும் தரப்படலைன்னு மறுபடியும் OPS பக்கம் போனாரு மைத்ரேயன். ஒரே கட்சிக்குள்ள மனுஷன் எத்தனை ரவுண்ட்ஸ் அடிச்சிருக்காருன்னு பாருங்களேன். நீயா நானாங்கிற பதவி போட்டியில கட்சியில தனக்கு கொஞ்சம் பலம் வந்த பின்னர் EPS உஷாரா ஒரு வேலையை பண்ணாரு. அதாவது OPS தரப்பினரை மொத்தமா பூண்டோடு கட்சியை விட்டு நீக்கிட்டாரு. அந்த லிஸ்ட்ல மைத்ரேயனையும் கடந்த 2022 EPS கட்சியில இருந்தே நீக்கிட்டாரு. 23 வருஷமா அதிமுகவில் இருந்த மைத்ரேயன் அதுக்கப்புறம் கட்சி கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாரு. பின்னர் கடந்த வருஷம் பாஜகவில் போய் சேர்ந்தாரு. அங்க போனதுக்கு அப்புறம் பாஜகவை பத்தி ஆஹோ ஓஹோன்னு பேசிட்டு இருந்தாரு. என்ன பண்றது, கட்சி தாவிட்டா பேசிதானே ஆகணும். பாஜகவும் மைத்ரேயனுக்கு செயற்குழு உறுப்பினர் பதவியை கொடுத்தாங்க. ஆனா அங்க இவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல போல. அங்கீகாரம்னா என்ன, பதவி போனது இவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துடணும், அதுக்காக தானே இவங்க கட்சி தாவி போறதே. மேலிடம் சரியான பதவி இவருக்கு தரலன்னு மறுபடியும் வேற கட்சியை தேடி போறது. இப்போ அப்படிதான் மைத்ரேயனும் மறுபடியும் பிஜேபியில இருந்து யூ-டர்ன் போட்டு அதிமுகவுக்கே போயிடலாம்னு யோசிச்சிருக்காரு. அதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடிதம் எழுதி தூது விட்டுருக்காரு. நமக்காக ஒருத்தன் வந்தா அது நமக்கு தானே பலம், OPS கிட்ட போகாம நம்ம கிட்ட வந்துட்டாரேன்னு அந்த சந்தோஷத்துல EPS சிவப்பு கம்பளம் விரிச்சு மைத்ரேயனை கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு மைத்ரேயனை வீட்டுக்கு வர வச்சு கட்சியில சேர்த்துக்கிட்டாரு EPS. இதெல்லாம் அரசியல். கட்சியோட கொள்கை முக்கியம் இல்ல, கோட்பாடு முக்கியம் இல்ல, ஆக மொத்தம் தனக்கான ஆதாயம் இல்லைன்னா கொள்கையாவது கோட்பாடாவது தூக்கி போட்டு வேற கட்சிக்கு போக வேண்டியதுதான். இதை தான் மைத்ரேயன் பண்ணிட்டு வராரு. இது முடிவுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல. முதல்ல RSS, அப்புறம் BJP, அப்புறம் அதிமுக, அதிமுகவிலே முதல்ல OPS, அதுக்கப்புறம் EPS, மறுபடியும் OPS, பிறகு மறுபடியும் BJP, இப்ப மறுபடியும் அதிமுக. EPS இவ்வளோ நாள் கடுமையா விமர்சனம் செய்த ஒரு கட்சியை மறுபடியும் எப்படி புகழ்ந்து பேச முடியும்? அவ்வளோ நாளும் புகழ்ந்து பேசிட்டு இருந்த ஒரு கட்சியை திடீர்னு எப்படி எதிர்த்து விமர்சித்து பேச முடியும்? தற்போதைய அரசியல் சூழல்ல அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் எதிரெதிராக தானே இருக்காங்க. பிஜேபியில இருந்து எடப்பாடியை விமர்சனம் செய்து இப்போ எடப்பாடி கூட வந்த பின்ன அண்ணாமலை விமர்சிக்காம இருக்க முடியுமா என்ன? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்படி ஒரு பிடிப்பே இல்லாம இருந்தா எப்படி மக்களுக்கு மைத்ரேயன் மாதிரியான அரசியல்வாதிகள் மேல நம்பிக்கை வரும்? இந்த எடப்பாடியும் தம் பக்கம் நிக்க ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்னு உடனே அவரை கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. மொத்தத்துல அரசியல் ரீதியா பார்த்தா எடப்பாடி பழனிசாமி மாதிரியும் மைத்ரேயன் மாதிரியுமான சுயநலமான அரசியல்வாதிகளை மக்கள் எப்பவும் ஆதரிக்கவே கூடாது. லூப் மோட்ல போயிட்டு இருக்க மைத்ரேயன் வர 2026 சட்டமன்ற தேர்தலில் MLA சீட் கிடைக்கலனா அடுத்து அதிமுகவில இருந்து வெளியேறி எந்த கட்சிக்கு தாவ போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.